ஆண்களுக்கு தீனி போடணும்னு சொன்னீங்களே, ஒரு வயசானவரும் அவரோட 25 வயசு பேரனும் வன்புணர்வு செய்யப்பட்டுதான். போலீஸ் நீங்க எப்படி இந்த வீடுகளை ஸ்பாட் பண்றீங்க, அந்த வீட்டுல நகை இருக்கும் அப்படிங்கறது எப்படி உங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்கு, அண்ட் அதுவும் இல்லாம அந்த வீட்டுல பெண்கள் மட்டும்தான் தனியா இருப்பாங்கன்னு எப்படி உங்களுக்கு தெரியும், அந்தந்த வீட்டுல நகை பணம்னு கொள்ள அடிக்கப்பட்டு இருக்கு, அதை தவிர பாலியல் துஷ்பிரயோகமும் நடந்திருக்கு, இதெல்லாம் யார் பண்றது, உங்க கூட இருக்க கூட்டாளிகளான்னு கேக்குறாங்க. உடனே அதுக்கு வெங்கடாமா சொன்னது, நாங்க டார்கெட் பண்ற வீடு எல்லாம் சிட்டியோட அவுட்ஸ்கட்ஸ்ல இருக்க வீடுகள் மட்டும்தான். அட் த சேம் டைம் அந்த வீட்டுல வயசான பெண்கள், குறிப்பா தனியா பெண்கள் இருக்க வீட்டை மட்டும்தான் குறி வைப்போம். பிகாஸ் எங்க கூட வந்த ஆண்களுக்கும் தீனி போட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு அருவருப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காங்க. நாங்க ஒரு வீட்டுல சம்பவம் பண்ண போறோம் அப்படின்னா முதல்ல அந்த வீட்டுல யார் யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த வீட்டுல டாய்லெட் கழுவுற மாதிரியோ இல்லனா புடவை விற்கிற மாதிரியோ அந்த வீட்டோட கதவை தட்டி அந்த வீட்டுல யார் யார் இருக்காங்க, ஆண்கள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல நாய் ஏதாச்சும் வளர்க்குறாங்களா அப்படிங்கறதையும் தெரிஞ்சுப்போம். ஆண்கள் பக்கெட் விக்கிற மாதிரியோ இல்லனா பெட்ஷீட் விக்கிற மாதிரியோ அந்தந்த வீட்டுக்கு போய் நோட்டம் விடுவாங்க. அவங்களும் அந்த வீட்டுக்குள்ள போய் இந்த டீடைல்ஸை தெரிஞ்சுப்பாங்க. ஆல்சோ நாங்க ஒரு வீட்டுல கொள்ளையடிக்க போறோம் அப்படின்னா யாருக்குமே சந்தேகம் வராதபடி குடிசை வீடு அமைச்சோ இல்லனா டென்ட் போட்டோ எங்க டார்கெட் பக்கத்திலேயே வாழ ஆரம்பிப்போம். அந்த வீட்டோட மூமெண்ட்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருப்போம். அந்த வீட்டுல யார் யாரெல்லாம் எந்த டைம்ல வருவாங்க, எப்ப வெளியே போவாங்க அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணி வச்சுப்போம். சரியா என்னைக்கு ஆட்கள் வரமாட்டாங்க அப்படிங்கிறது தெரிய வருதோ அன்னைக்கு நாங்க கூட்டா 6-8 பேர் அந்த வீட்டோட பின்பக்கம் வழியாவோ இல்லனா வீட்டோட கதவை தட்டியோ ஃபோர்ஸ் என்ட்ரி கொடுப்போம். அந்த கதவை தட்டுற சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறவங்களுக்கு கதவு திறந்தது மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு அவங்க இருக்க மாட்டாங்க. இந்த கேங்க லீட் பண்றது இப்ப அரெஸ்ட் ஆயிருக்க லக்ஷ்மி தான். எந்த வீட்டுல கொள்ளடிக்கலாம் அப்படிங்கறத பிக்ஸ் பண்றது லக்ஷ்மி அண்ட் வெங்கடாமா தான். இவங்க 2 பேரும் முதல்ல அந்த வீட்டோட நடமாட்டத்தையும் ஃபுல் டீடைல்ஸும் கேதர் பண்ணி மிச்சம் இருக்க கூட்டாளிகளான கிருஷ்ணப்பா, சுதாகர், ஹனுமக்கா, முனிகிருஷ்ணா, ரமா, திமாக்கா அப்படின்னு இவங்க எல்லார்கிட்டையும் பக்காவா ஸ்கெட்ச் போட்டு கொடுப்பாங்க. அதாவது என்னைக்கு எத்தனை மணிக்கு எப்படி போய் திருட போறோம் அப்படிங்கிறது இவங்களோட பிளானா இருந்திருக்கு. இதுல இவங்களோட முக்கியமான கோலே எந்த இடத்துலயும் எவிடன்ஸ் விடக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான். இப்படி நாங்க 1996 இருந்து 2001 வரைக்கும் 40 50 வீடுகள்ல கொள்ள அடிச்சிருக்கோம் அப்படின்னு ரொம்ப கேஷுவலா லக்ஷ்மி சொல்றா. கடைசியா போலீஸ் இவங்க கிட்ட ஒரு கொஸ்டினை கேக்குறாங்க. ஆண்களுக்கு தீனி போடணும்னு சொன்னீங்களே, இறந்து கிடந்த அத்தனை பேரும் பாலியல் துஷ்பிரயோகம் பண்ணப்பட்டு இறந்திருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், ஒசூர்ல இருக்க ஒரு வயசானவரும் அவரோட 25 வயசு பேரனும் இதே மாதிரி இறந்து கடந்திருக்காங்க. ஆனா அதுல அந்த பையனும் வன்புணர்வு செய்யப்பட்டு தான் இறந்திருக்கான்.